ஓம் சாந்தி 27/1/2019 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15/4/84. இந்த முரளியின் தலைப்பு அன்பான சஹயோகி அல்லது உதவியாளர்களான சக்திசாலியான குழந்தைகளின் 3 நிலைகள் அப்படின்றார். அதாவது பாபா இன்று 3 வகையான குழந்தைகளை பார்க்குறார். பாப்தாதா அனைத்து அன்பான உதவியாளர்களாக இருக்கக்கூடிய மற்றும் சக்திசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்றார். அந்த அன்பான குழந்தைகளிலும் விதவிதமான அன்பு உடைய குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்றார் பாபா. அன்பான குழந்தைகளை பார்க்குறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாபா மீது அன்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுலேயும் வெரைட்டி அல்லது விதவிதமான அன்புடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அதாவது இன்னைக்கு 3ஐயும் செப்பரேட் பண்ணுறார் பாபா. அன்பான குழந்தைகள் அப்படின்னா அவங்களும் எப்படி இருப்பாங்க, எத்தனை விதமான குழந்தைகள் இருப்பாங்க. உதவியாளர்கள் அப்படின்னா அந்த உதவி செய்யக்கூடிய குழந்தைகளுக்குள்ளேயும் அந்த வரிசை கிரமம் அல்லது எத்தனை வெரைட்டி குழந்தைகள் இருக்கிறாங்க. 3வது சக்திசாலியான குழந்தைகள் அப்படின்னா அந்த சக்திசாலின்ற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப அழகாக பாபா புரிய வச்சிருக்கிறார். அதனால இது ரொம்ப கவனமாக கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழத்தில் நம்ம போக முடியும். அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும், அப்போ தான் மாறவும் முடியும். அப்போ அந்த முதல் விதமான அன்பு உள்ள குழந்தைகள் தான். அதாவது பாபாவின் குழந்தைகள் என்றால் அனைவருமே யாரு? அன்பான குழந்தைகள் தான். அது நம்பர் 1ல இருந்து கடைசி குழந்தை வரைக்கும் எல்லாருமே பாபா மேலே அன்பு வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் தான், அன்பான குழந்தைகள் தான். பாபாவுக்கும் அனைவர் மீது அன்பு இருக்கு. இருந்தாலும் பாபா இன்னைக்கு அன்பான குழந்தைகள் அப்படின்னா அந்த அன்புக்கு ஆதாரம் என்ன, எந்த ஆதாரத்தில் அவங்களுக்கு பாபா மேலே அன்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பாபா விளக்கி சொல்கிறார். அப்போ முதல் ரகமான குழந்தைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பிறருடைய உயர்ந்த வாழ்க்கையை பார்த்து அல்லது பிறருக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றத்தை பார்த்து பிரபாவம் ஏற்படும். அந்த பிரபாவத்தினால அன்பானவர்களாக மாறிடுவாங்க. அதாவது நம்ம பார்க்குறோம் சில நேரத்தில் இங்கே கோர்ஸுக்கு வந்த பின்னாடி அல்லது அவங்க வீட்டில் இருப்பாங்க, முதல்ல எப்படி இருப்பாங்க, ஆனால் இங்கே வந்த உடனே அவங்களுக்குள்ளே நல்லா மாற்றம் வந்துடும். உயர்ந்த வாழ்க்கை, இவங்க எவ்வளோ நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களே, முதல்ல எப்படி இருந்தாங்க, இவங்க எவ்வளோ கோபம் இருந்தது அல்லது எப்படிப்பட்ட குணம் எல்லாம் இருந்தது. ஆனால் இங்கே வந்த பின்னாடி பழக்கங்களும் கூட சில நேரத்தில் சிலருக்கெல்லாம் அந்த தீய பழக்கங்கள் இருக்குது. இங்கே வந்த உடனே அவங்க மாறி இருப்பாங்க இல்லையா, அந்த மாற்றத்தை பார்த்து பிரபாவம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் பாபாவுக்கு அன்பானவர்களாக மாறி இருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் குழந்தைகள், அன்பான குழந்தைகள்லேயே ஒரு விதமான குழந்தைகள். 2வது விதமான குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வேற யாரையும் பார்த்து வரல, பிறருடைய மாற்றத்தை பார்த்து வரல. ஆனால் அவங்க பாபா கிட்ட வரும்போது ஏதோ ஒரு குணம் அல்லது சுகம் அல்லது சாந்தி, ஏதோ ஒரு அனுபவத்தினுடைய ஒரு அந்த ஒளி அவங்க பார்ப்பாங்க. அதனால அவங்க அன்பானவர்களாக மாறிடுவாங்க. அதாவது சில நேரத்தில் சில ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம கூப்பிடுவோம் அல்லது சில நேரத்தில் ஏதாவது கிளாஸில் கூட இருப்பாங்க, கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. எவ்வளோ புரியுதோ ஞானம் அது தெரியல, ஆனால் அந்த ஏதோ ஒரு குணம், பாபாவுடைய குணங்களில் ஏதோ ஒரு குணம், அது சுகமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், அந்த ஒரு பொலிவு அவங்களுக்கு அனுபவம் ஆகும். அதை பார்த்து அன்பானவர்களாக மாறிடுவாங்க. 3வது விதமான குழந்தைகள் அப்படின்னா அவங்க அந்த சங்கட்டன், அதாவது அந்த சுத்த ஆத்மாக்களுடைய துணை அனுபவம் செய்வாங்க. இப்போ நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் ஞானத்தில் இருக்காங்க, சினி ஆக்டர்ஸ் எல்லாம் ஞானத்தில் இருக்காங்க வடநாட்டில். அப்போ அவங்கெல்லாம் ஞானம் புரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் ஞானம் புரியும். ஆனால் தாதிமார்களுடைய தொடர்பில் அவங்களுக்கு பாபா மீது அன்பு வந்துடுச்சு. அப்புறம் அப்படியே பக்காயி நியமங்கள் கடைபிடிக்க கூட நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பாபா 3வது ரகம் என்ன அப்படின்னா அந்த சங்கட்டன் வருவாங்க, மதுபன் வருவாங்க, அல்லது நம்ம சென்டரில் கூட கிளாஸுக்கு வருவாங்க, பெரிய கிளாஸ் அந்த சபையை பார்ப்பாங்க.
சுத்த ஆத்மாக்களுடைய துணை நிமித்தமானவர்கள், தாதிமார்கள், அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுடைய துணையை அனுபவம் செய்து அவங்க மூலமாக அன்பான ஆத்மாக்களாக மாறிடுவாங்க. அப்போ 4வது விதமான ஆத்மாக்கள் யார் அப்படின்னா, பரமாத்மா மீது அன்பு கொண்ட ஆத்மாக்கள். அவங்க டைரெக்டாகவே பரமாத்மா மீது அன்பு வச்சிருப்பாங்க. அதனால பாருங்க, அவங்க பரமாத்மாவுடைய அன்பை பார்த்து வந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால எல்லாருமே அன்பானவர்கள் தான். ஆனால் அந்த அன்பில கூட பாருங்க வரிசை கிரமம் இருக்கு. அப்போ சரியான அன்பு கொண்ட குழந்தைகள் அல்லது சரியான அன்பு வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா யாரு? பாபா சொல்றார், இதுதான் டைரக்டா பரமாத்மாவினுடைய அன்பை பார்த்து யார் அன்பானவர்களாக மாறியிருப்பாங்களோ அவங்க தான் சரியான அன்பு வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள். பாபாவை சரியாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அவருடைய குழந்தைகளாக மாறி அன்பானவர்களாக மாறி இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த அந்த யதார்த்தமான அன்பான குழந்தைகள் அப்படின்னு பாபா சொல்றார். அதனால இப்போ நம்ம பார்க்கணும், எல்லாருக்கும் அன்பு இருக்குது. ஆனால் ஒரு சிலர் பிறரை பார்த்து வந்திருப்பாங்க, ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு குணம், எல்லாமே புரியாது, ஏதோ ஒரு குணத்தினுடைய ஒரு பொழிவு, ஒரு ஜஸ்ட் ஒரு லைட் கிடைச்சி அவங்க வந்திருப்பாங்க. 3வது அந்த துணையினால் அவங்க வந்திருப்பாங்க. 4வது டைரெக்டாக பரமாத்மா மீது அவங்களுக்கு அன்பு ஏற்படும். அப்படி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை இது ரொம்ப முக்கியம். பரமாத்மாவை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறகு பாபாவுடைய குழந்தைகளாக அன்பானவர்களாக மாறுவாங்க. அதனால் அது பாபா சொல்கிறார், இதுதான் சரியான அன்பு வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள். ஏன்னா பிறரை பார்த்து வந்தவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு மாறிட்டாங்க அப்படின்னா அப்போ இவங்களும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு குணம் அனுபவம் ஆகுது, நாளைக்கு குணம் அனுபவம் ஆகலை அப்படின்னா திரும்ப அவங்க அதே போல நிரந்தரமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சுத்த ஆத்மாக்களுடைய துணை எப்பவுமே அனுபவம் ஆகுமா? அதுவும் கேரண்டி இல்லை. அதனால பாபா இந்த 4வது விதமான குழந்தைகள் அவங்க தான் யதார்த்தமான அன்பான குழந்தைகள் அப்படின்றார். அதே போல உதவியாளர்கள் பார்க்கலான்றார் பாபா. எல்லாருமே உதவியாளர்கள் தான், பாபாவின் குழந்தைகள். அவங்கவுங்க சக்தி கேட்டார் போல உதவி செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் விதவிதமான குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றார் பாபா. அதுலேயும் அதாவது ஒரு விதமான குழந்தைகள் யார், உதவியாளர்கள் யார் அப்படின்னா, பக்தியினுடைய சம்ஸ்காரத்தினுடைய ஆதாரத்தில் அவங்க உதவி செய்யக்கூடியவர்கள். அதாவது பக்தியில் கூட எல்லாம் உதவி செய்கிறாங்க இல்லையா, கோவில்களில் எல்லாமே. எதுக்கு? நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க, அல்லது நல்ல இடம், அல்லது நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவங்க, நல்ல இடத்துல இருக்கக்கூடியவங்க, இங்கே நம்ம செய்தோன்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து உதவி செய்யக்கூடியவர்கள். கவர்ந்தெழுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ இங்கே நடக்குதா அப்படின்னு உதவி செய்யக்கூடியவர்கள். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, திருப்பதி எடுத்துக்கோங்க அல்லது தர்மஸ்தலம் எடுத்துக்கோங்க. அங்கே ஓயாமல் அன்னதானம் செய்துகிட்டே இருக்காங்க, பிரசாதம் வழங்கிட்டே இருக்காங்க. அப்போ யாருக்கும் எந்த எண்ணமும் வராது, இங்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக மக்களுக்கு போய் சேருமா இல்லையா அப்படின்னு கிடையாது. நல்ல இடம் இது, இங்கே நல்லா செய்கிறாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இங்கே நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி அங்கே கொண்டு போய் எவ்வளோ உண்டியில் கொட்டுறாங்க, இல்லை அன்னதானத்துக்கெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. அதே போல் நம்முடைய மதுபன் பார்க்குறவங்க கூட நிறைய பேர் அவங்க வீக்கையே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் நல்ல இடம், நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்லா செய்கிறாங்கன்னு சொல்லி நிறைய செய்யக்கூடியவங்க. மதுபனுக்கு மாதம் மாதம் எல்லாம் நிறைய வெளி ஆத்மாக்கள் கூட செய்கிறாங்க. அது பக்தியினுடைய சம்ஸ்காரம். பக்தியில் செய்கிறது அப்படியே இங்கே ஆசிரமத்துக்கு செய்கிறாங்க. அதனாலே இவ்வளோ எல்லாம் நல்லா நடக்குதே அப்படின்னு சொல்லி கவர்ந்தெழுக்கப்பட்டு அவங்க தன்னை அறியாமலே கூட சில நேரத்தில் உதவியாளர்கள் ஆயிடுவாங்க. அதனால் பாபா இப்படி இருக்கக்கூடிய ஒரு விதமான உதவி செய்யக்கூடிய குழந்தைகள். அவங்க ஏதோ அவங்களால முடிஞ்சது உடல், மனம், பணம் எல்லாமே அதில் ஈடுபடுத்துகிறாங்க. என்னால் முடிஞ்சது நான் இந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. அவங்க பாபாவை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இடம் பிடிச்சிருக்கு, அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பிடிச்சிருக்கு, அதனால அவங்க செய்வாங்க. 2வது விதமான உதவி செய்யக்கூடிய குழந்தைகள் என்று பார்க்கும் பொழுது,
ஞானம் அல்லது யோகத்தினுடைய தாரணையின் மூலமா பிராப்திகள், ஏதாவது பலன் அல்லது அனுபவங்கள் அடைஞ்சிருப்பாங்க. அதனுடைய ஆதாரத்துல அவங்க உதவியாளர்களாக மாறியிருப்பாங்க, உதவி செய்வாங்க அப்படின்றார். அதாவது ஞான யோகம் த்தினால அந்த மன அமைதி அடைஞ்சிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் மனசுக்குள்ள, அந்த கேள்விகள் எல்லாம் தெளிவாயிருக்கலாம். அதாவது இவங்களுக்கு கூட பக்கா பிகேயா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வருவாங்க, புது ஆத்மாக்கள் கூட வருவாங்க. அந்த ஞானம் கேட்க கேட்க எனக்கு எத்தனையோ கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தது, எல்லாம் தெளிவாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு கூட எப்போ நம்ம எந்த சேவை சொன்னாலும் அவங்களால முடிஞ்ச உதவி செய்துட்டே இருப்பாங்க. அதனால பாபா ஞான யோகத்தின் மூலமா அவங்க ஏதாவது அனுபவம் அடைஞ்சாங்கன்னா அதனுடைய ஆதாரத்துல உதவியாளர்களாக மாறிடுவாங்க. இது பிகேஸும் அது போலதான் இருக்காங்க. மூன்றாவது விதமான குழந்தைகள் அப்படின்னா யாருன்னா, எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாரும் இல்லை, ஒரே ஒரு பாபா தான், ஒரு பாபா தான் அனைத்து பிராப்திகளுக்கு ஆதாரம். அதாவது ஒரு பாபாவிடம் இருந்து தான் நான் எல்லாத்தையும் நான் அடையணும், எனக்கு இருக்கிறது ஒரு பாபா, அனைத்து பிராப்திகள் அடையக்கூடிய இடம் இதுதான், இது ஒன்றுதான் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை அல்லது அதுல உறுதியா இருந்து செய்வாங்க. அல்லது இன்னும் ஆழமா போகணும்னா, பாபாவுடைய காரியம் என்னுடைய காரியம் அப்படின்னு நினைச்சிட்டு செய்வாங்க. அப்ப வித்தியாசம் இருக்கு இல்லையா? எனக்கு ஒரு பாபா தான், வேற யாரும் இல்லை, ஒரு பாபாவுடைய பிராப்திகள் அடையக்கூடிய இடம் இது ஒரே இடம்தான். அதனால அதுக்கும் மேல பாருங்க, ஒரு பாபாவுடைய காரியம் என்னுடைய காரியம், அவருடைய கடமை என்னுடைய கடமை, நான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு செய்வாங்க. அதாவது என்னுடைய தந்தை, என்னுடைய வீடு, என்னுடைய காரியம் அப்படின்னு சொல்லி அந்த ஈஸ்வரிய சேவையில இது என்னுடைய ஈஸ்வரனுடைய காரியம், உயர்ந்த காரியம் அப்படின்னு உணர்ந்து அவங்க பாபாவுக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க அல்லது உதவி செய்வாங்க. சதா காலத்துக்கு உதவியாளர்களாக இருப்பாங்க. அப்போ வித்தியாசம் வந்துடும் தானே அப்படின்னு பாபா கேட்குறார். அடுத்தது பாபா இதே போல சக்திசாலி ஆத்மாக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றியும் பாபா சொல்றார். இதுல கூட விதவிதமான நிலைகள் இருக்கு அப்படின்றார். அதாவது முதல் விதமான குழந்தைகள் அப்படின்னா யாரு? ஞானத்தினுடைய ஆதாரத்துல தெரிஞ்சுக்கக்கூடியவர்கள். அப்படின்னா நான் ஆத்மா, நான் சக்தி ஸ்வரூபமான ஆத்மா அல்லது சர்வசக்திவான் தந்தையின் குழந்தை அப்படின்றது ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த நிலையில இருக்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்க, ட்ரை பண்றாங்க சக்திசாலி நிலையில இருப்பதற்கு. இது ஒரு விதமான குழந்தைகள். அவங்க உண்மையில உணர்றாங்களா இல்லையா தெரியல, ஆமா நான் சக்தி சுரூபமான ஆத்மா, சர்வசக்திவான் தந்தையின் குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நிலையில இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அதாவது வெறும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்றதுனால அந்த ஞானத்தினுடைய பாயிண்ட் நினைவில் இருக்கிற வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த சக்திசாலி ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அந்த நினைவு மாறிடுச்சு, அந்த பாயிண்ட் மறந்துடுச்சு அப்படின்னா அந்த சக்தியும் போயிடும். அதாவது நான் சக்திசாலி ஆத்மான்னு நினைக்கும் போது அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கிற காரணத்தினால கொஞ்ச நேரம் அவங்க சக்திசாலி நிலையில இருப்பாங்க. அந்த பாயிண்ட் மறந்த உடனே சக்தியும் போயிடுறது அப்படின்றார் பாபா. ஏதாவது கொஞ்சம் மாயாவனுடைய புயல் ஏதாவது வந்தாலோ அல்லது மாயானுடைய பிரபாவத்துல வரும்போது ஞானத்தை மறந்துட்டாங்க அப்படின்னா பலகீனமானவர்களாக ஆயிடுவாங்க. அப்படின்னா அந்த எண்ணம் இருக்குன்னா சக்திசாலியா இருப்பாங்க. மாயாவனுடைய பிரபாவத்தினால அந்த எண்ணம் கொஞ்சம் மாறிடுச்சு, மறந்துட்டாங்க ஞானத்தை அப்படின்னா அந்த எண்ணம் மாறும் போது ஞானத்தையும் மறந்து பலகீனமானவர்களாகவும் மாறிடுவாங்க அப்படின்றார் பாபா. அதனால இது பாருங்க, அந்த முதல் விதமான குழந்தைகள். இரண்டாவது விதமான குழந்தைகள், அந்த சக்திசாலி குழந்தைகள்ல யார் அப்படின்னா ஞான சிந்தனை செய்யக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தது வாயின் மூலமா வர்ணனை செய்யக்கூடியவர்கள். அப்படின்னா பிறருக்கு நம்ம எடுத்து சொல்வோம் இல்லையா, சில நேரத்துல
அவங்களுக்கு என்னவோ பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அப்போ என்ன சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, பாபாவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் அர்ப்பணம் பண்ணிடுங்க, நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் சுமைகள் பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னா பாபா பார்த்துப்பாரு, எழுதி கொடுத்துருங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படி சொல்லும் போது அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஏதோ ஆறுதல் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, வர்ணனை செய்யக்கூடியவர்கள் நினைக்கவும் செய்கிறாங்க, வர்ணனையும் செய்கிறாங்க, வாயின் மூலமாக இந்த ஞானத்தை மற்றவங்களும் சக்திசாலியாக மாறுவதற்கு அந்த சக்திசாலி வார்த்தைகள் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அது ஆக்சுவலி பார்த்தா இவங்களுக்கு அந்த சக்தி இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு சொல்லும் போது அந்த சக்திசாலியான வார்த்தைகள் வர்ணனை செய்வாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நேரத்தில் அவங்க இன்னொரு ஆத்மாவுக்கு சேவை செய்தாங்க, அந்த ஆத்மாவும் அதனுடைய பலன் அனுபவிச்சது. அதுக்காக இவங்களுக்கு சேவையினுடைய பலனாக கொஞ்ச நேரத்துக்கு அந்த சக்திசாலி நிலை அனுபவமாகுது அப்படின்றார் பாபா. அதனால அது எவ்வளோ காலம் இருக்கும், எப்போவுமே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கவே முடியாது இல்லையா. அது ஏதோ சில நேரங்களில் பிறருக்கு சொல்லும் போது கூட நம்ம சக்திசாலி நிலையை அனுபவம் செய்யலாம் அப்படின்ற அர்த்தத்தில் பாபா சொல்கிறார். அதாவது நினைக்கும் பொழுது அல்லது வர்ணனை செய்யும் பொழுது ஓகே, ஆனால் சதா காலம் இருக்க முடியாது. இது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். மூன்றாவது விதமான குழந்தைகள் யார் அப்படின்னா, சதா சக்திசாலி ஆத்மாக்களாகவே இருப்பாங்க. அவங்க வெறும் நினைக்கிறதோ அல்லது வாய் மூலமாக வர்ணனை செய்கிறதோ இல்லை. அவங்க எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்க, மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்வரூபமாகவே மாறி இருப்பாங்க அப்படின்றார். அதனால ஸ்வரூபமாக மாறுவது என்றாலே சக்திசாலி ஆகுவது என்ற அர்த்தம். அதனால் அவங்களுடைய ஒவ்வொரு அடி அல்லது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மா அல்லது ஒவ்வொரு செயலும் தானாகவே சக்திசாலியாக இருக்கும் அப்படின்றாங்க. அவங்க சக்திசாலி ஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் தானாகவே சக்திசாலியாக இருக்கும். நினைவு ஸ்வரூபத்தில் இருக்கிறதுனால அவங்க சதா சக்திசாலி நிலையில் இருப்பாங்க. நினைவு ஸ்வரூபம், நினைக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் இல்லை, நினைவு ஸ்வரூபத்தில் இருக்கும் போது அவங்க எப்பொழுதுமே சக்திசாலி நிலையில் இருப்பாங்க. ஏன்னா நினைவு இருக்குன்னு அங்கே சக்தி இருக்கு இல்லையா. அடுத்தது பாபா, சக்திசாலி ஆத்மா சதா தன்னை சர்வசக்திவான் பாபாவின் துணை அல்லது கம்பைன்ட் ரூபத்தில் இருக்கிற அப்படின்ற அனுபவம் செய்யும் அப்படின்றார். அதனால அதாவது சக்திசாலி ஆத்மா இந்த மாதிரி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா எப்பொழுதுமே தன்னை சர்வசக்திவான் பாபாவின் துணையில் இருக்கிற, கம்பைன் இணைந்து இருக்கிற அப்படின்ற அனுபவம் செய்யும் பொழுது அவங்களுக்கு என்ன அதனுடைய பெனிஃபிட் கிடைக்கும், அதன் அனுபவம் ஆகும் அப்படின்னா, சதா ஸ்ரீமத் என்கிற அந்த கை அல்லது அந்த நிழல் கொடைக்குள்ளே இருக்கிற மாதிரி அனுபவம் ஆகும். பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடப்பாங்க அல்லது அந்த ஸ்ரீமத்தே அவங்களுக்கு அந்த ஸ்ரீமத் என்கிற கையை பிடிச்சிருக்கிறதுனால அது ஒரு நிழல் கொடை போல அவங்கள எப்போவுமே பாதுகாத்துட்டே இருக்கும். அந்த அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது பாபா சொல்கிறார், சக்திசாலி ஆத்மா சதா உறுதி என்னும் அந்த சாவியினுடைய அதிகாரியாக இருப்பாங்க. அப்படின்னா எந்த காரியம் செய்தாலும் அவங்க கையில் தான் உறுதி என்னும் சாவி இருக்குது. அப்போ எங்கே உறுதி இருக்கோ அங்கே கண்டிப்பாக வெற்றி இருக்கும் இல்லையா. அந்த உறுதி இருக்கிற இடத்துல, சாவி இருக்கிற இடத்துல அங்கே ஆட்டோமேட்டிக்காக பொக்கிஷங்கள் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கும். ஒரு பீரோனுடைய சாவி இருக்குது, பீரோக்குள்ளே நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. அதுக்கான சாவி எனக்கு கிடைச்சிடுதுன்னா அந்த பொக்கிஷங்கள் அனைத்தும் என்னுடையது இல்லையா. அதுபோல் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உறுதின்னு சொல்லக்கூடிய சாவியினுடைய அதிகாரியாக இருப்பதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு பக்கம் வெற்றியினுடைய பொக்கிஷங்களுக்கு அவங்க அதிபதியாக இருக்கிற அப்படின்ற அனுபவம் செய்வாங்க. சதா அனைத்து பிராப்திகளின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய உயர்ந்த பாக்கியத்தினுடைய அந்த பாடல் மனசுக்குள்ளே பாடிக்கொண்டே இருப்பார்கள். அவங்க தான் அந்த சக்திசாலி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். சதா ஆன்மீக போதையில் இருப்பதன் காரணமாக பழைய உலகத்தினுடைய கவர்ச்சியிலிருந்து சகஜமாகவே அவங்க விடுபட்டு இருப்பாங்க. அதுக்காக அவங்க முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது, உழைப்பு அவசியம் இருக்காது. சக்திசாலி ஆத்மாவுடைய ஒவ்வொரு கர்மாவும் அதாவது ஒரு செயலும் சொல்லும் தானாகவே சகஜமாக சேவை
செய்வித்து கொண்டே இருக்கும் அப்படின்றார். அதாவது நம்ம வந்து நினச்சது சேவையில் வெற்றி கிடைச்சிடும், சகஜமாக முடிஞ்சிடும். ஏதாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே அதுவும் சகஜமாக நடந்துடும். எந்த காரியம் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அது எந்த தடைகள் இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படின்னா அந்த ஸ்வரூபத்து, அந்த சக்திசாலி ஸ்வரூபம் இருக்கிறதுனால அத்தனை விஷயங்களும் சகஜமாகவே நடந்து முடிஞ்சிடும். சேவை செய்விச்சுட்டே இருக்கும் அந்த ஸ்வரூபம். அதாவது சுய மாற்றம் அல்லது உலக மாற்றம் சக்திசாலியாக இருப்பதன் காரணமாக அதில் வெற்றியும் இருக்குது. அதாவது இந்த சக்திசாலி ஸ்வரூபம் அப்படின்றது சுய மாற்றத்துக்கும் சரி, உலக மாற்றத்துக்கும் சரி. அப்போ வெற்றி எல்லாத்துலேயும் இருக்கும். இந்த அனுபவம் அவங்க செய்து கொண்டே இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் நான் என்ன செய்கிறது, ஏன் இப்படி இருக்கே, என்ன நடக்குமோ அப்படின்ற அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கூட வரவே வராது. அவங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே அந்த வெற்றி என்னும் மாலை வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. வாழ்க்கையில் கழுத்தில் மாலை இருக்கும், ஆனால் இவங்க வந்து அந்த வெற்றி மாலையை அணிந்திருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்ல. வாழ்க்கையிலேயே ஃபுல்லாக அந்த வெற்றி வந்து அந்த மாலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்க எப்போவுமே என்ன நினைப்பாங்க, அந்த வெற்றி மாலையினுடைய மணி, நான் வெற்றி அடைந்த ஆத்மா அப்படின்ற உணர்வில் இருப்பாங்க. சக்திசாலி ஸ்வரூபன்றதுனால அங்கே வெற்றி இருக்கும். வெற்றி என்னுடைய பிறப்புரிமை அப்படின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை தானாகவே இருக்கும். அதே நேரத்தில் சகஜமாகவும் இருக்கும், எப்பொழுதுமே இருக்கும். புரிஞ்சதா அப்படின்றார் பாபா. இப்போ வந்து தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் யார். இந்த 3 இதுலேயும் அன்பான குழந்தைகளில் நான் யார், உதவி செய்யக்கூடிய குழந்தைகள் அந்த இதில் நான் யார், அல்லது நான் கடைசியில் சக்திசாலியான ஆத்மாக்களில் நான் யார் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்தது பாபாவே அவர் ரிசல்ட் சொல்கிறார். சக்திசாலி ஆத்மாக்கள் மைனாரிட்டி, அதாவது கொஞ்சம் பேர் தான் அந்த சக்திசாலி நிலையில் இருக்காங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் யாருன்னா அன்பான குழந்தைகள், உதவி செய்யக்கூடிய குழந்தைகள். அது வெரைட்டி இருக்காங்க, விதவிதமான குழந்தைகள், அதில் நிறைய பேர் மெஜாரிட்டி இருக்காங்க. ஆனால் இந்த சக்திசாலி குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, குறைந்தபட்சம் தான் இருக்குது, மைனாரிட்டி தான் அப்படின்றார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறார் பாபா. இப்போ என்ன செய்யணும்? சரி, நான் சொல்லிட்டேன், எல்லாமே விளக்கி சொல்லிட்டேன். மைனாரிட்டி எது, மெஜாரிட்டி எது எல்லாமே சொல்லிட்டேன். அதில் அதிகமாக யார் எப்படி இருக்காங்க அதெல்லாமே சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்றார் பாபா. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் சக்திசாலிகளாக மாறிடுங்க அப்படின்றார். சக்திசாலி ஆகுங்கள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் வந்து காரணங்கள் தேட வேண்டாம். ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, ஐயோ நான் இந்த மாதிரி உதவியாளர் இல்லையே, நான் இந்த மாதிரி அன்பான குழந்தை இல்லையே, நான் என்ன பண்ணுறது, இப்போ பாபா அப்படியே கண்ணாடி காட்டிட்டாரே, அப்போ நான் என்னை பார்த்துக்கிட்டேனே, அப்படி எந்த கவலை பட வேணாம். இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, சிம்பிள், சக்திசாலியாக ஆகுங்கள் அப்படின்றார் பாபா. நிவாரணம் இல்லை, காரணங்கள் தேட வேண்டாம். ஐயோ நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படி நினைக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் இப்போ என்ன செய்யணும்? சக்திசாலியாக மாறணும், அவ்வளோதான். ஏன் நான் சக்திசாலியாக மாறணும்னா பாபா ரொம்ப சிம்பிளாக, அதாவது அந்த நிவாரணம் சொல்கிறார். சக்திசாலியாக மாறிடுங்க, சங்கம யுகத்தினுடைய உயர்ந்த சுகத்தை அனுபவம் செய்திருங்க. புரிஞ்சதா? அதனால் சும்மா எனக்கு வந்து ஞானம் தெரிந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம், அடையக்கூடியவர்களாக ஆகுங்க அப்படின்றார் பாபா. அதனால பாபா எல்லாரும் வந்து தந்தை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இது வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வந்து சேர்ந்துட்டீங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது பாபாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உங்களுக்கும் ரொம்ப குஷியாக இருக்கு இல்லையா அப்படின்றார் பாபா. அதனால் நம்ம குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார், பாபாவை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். 2 பேருமே நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதனால பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த குஷி பர்மனெண்ட்டாக இருக்கட்டும், தக்க வச்சுக்கோங்க. அது மதுபனில் மட்டும் இந்த குஷி அப்படின்னு இருக்கக்கூடாது, சங்கம யுகம் முழுக்கும் இது கூடவே இருக்கணும் அப்படின்றார். அடுத்தது பாபா ரொம்ப அழகான வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, குழந்தைகளின் குஷியில்தான் தந்தையும் மகிழ்ச்சியாக இருப்பார், குழந்தைகளின் குஷியில்தான் தந்தையின் குஷி இருக்கிறது அப்படின்றார் பாபா. பாருங்க எவ்வளோ பெரிய வார்த்தைகள் சொல்கிறார். நாம் சந்தோஷமாக இருந்தால் பாபா வந்து சந்தோஷமாக நான் இருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்லீஸ்ட் நம்ம வந்து வேறு யாரையும் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி படுத்த முடியாது,
மகிழ்ச்சியை அடைய வைக்க முடியாது. ஆனால் ஒரு தந்தையை நம்ம மகிழ்ச்சியை அடைய வைக்கலாம், சந்தோஷப்படுத்தலாம். ஏன்னா பாபாவுக்கு வந்து இது கொடுத்தாதான் நான் மகிழ்ச்சி அடைவேன், இது செய்தாதான் நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரே இல்லை. அதனால் நீங்கள் பாருங்க, இதை விட வேறு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் குஷியில் இருந்தால் பாபா குஷியாக இருப்பார். அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ நம்ம அது முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற பகவானை ப்ளீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது திருப்திப்படுத்துறதுக்கோ குஷிப்படுத்துறதுக்கோ உலகத்தில் என்னென்ன கடினமான விரதங்கள் அது இதுன்னு செய்துட்ருக்காங்க. எவ்வளோ சேவை, எவ்வளோ எல்லாம் வந்து அன்னதானம் அது இதுன்னு பணத்தினால எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பாபா இங்கே வந்து அதெல்லாம் என்னை யாரும் அதன் மூலமெல்லாம் யாரும் என்னை சந்தோஷப்படுத்த முடியாது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை மனசில் வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணணும் இல்லையா? நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா எனக்காக இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருந்தால் பகவானே நான் வந்து மகிழ்ச்சி படுத்துகிறேன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ நான் மகிழ்ச்சியாக குஷியாக இருப்பதினால இறைவன் வந்து குஷியாக இருப்பார். லௌகீகத்தில் பொதுவாக வீட்டுக்கு யாராவது பெரியவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தால் வெளியில் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க அழுதுட்டாலோ வெளியில் காட்டினாலோ எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டங்கள், இந்த கடன் தொல்லையோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையோ யாருக்கும் வந்து சொல்ல மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. அதே போல் குழந்தைகள் யாருக்கு பெற்றோர்கள் மீது தாத்தா பாட்டி மீதெல்லாம் அன்பு இருக்கோ அவங்க கூட என்ன செய்வாங்க, தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தது அப்படின்னா இது நம்மளோட போகட்டும், அவங்க வெளியில் காட்ட வேண்டாம், வெளிப்படுத்த வேண்டாம், இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் துன்பம் கொடுத்துட்றேன், வயசான தாத்தா பாட்டிக்கெல்லாம் கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு அவங்களும் மறைப்பாங்க. அப்படின்னா அந்த உண்மையான அந்த குடும்பத்தில் அன்பு இருந்ததுன்னா இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு இவங்க இருப்பாங்க. இது லௌகீகத்தில். ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி துன்பங்கள் அப்படிலாம் கிடையாது. இங்கே நாம் கூட பாபாவுக்காக மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் மகிழ்ச்சியாக இருந்தால் பாபா மகிழ்ச்சியாக இருப்பார். அப்படின்னா அப்போ என்னுடைய குஷிக்கு நான் எவ்வளோ வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அப்போ வேறு எதுவும் நான் செய்ய வேண்டாம். எது வந்தாலும் நான் வந்து துக்கப்படக்கூடாது, நான் கவலைப்படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது. அப்போ நான் கஷ்டப்பட்டேன்னா பாபாவை நான் திருப்திப்படுத்த முடியாது. அப்போ பாபா குஷியாக இருக்க மாட்டார். அப்படின்னா பாபாவுக்கு வந்து இந்த குஷி தான் அப்படின்னு கிடையாது. நான் குஷியாக இருக்கணுன்றதுக்காக பாபா அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறார். அதனால் எனக்கு துக்கம் வந்ததுன்னா அப்போ வந்து நான் பாபாவை திருப்திப்படுத்த முடியாது, பாபாவை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. அப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அப்போ நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் மகிழ்ச்சியாக இருந்தால் பாபாவும் மகிழ்ச்சியாக இருப்பார். எங்கெங்கிருந்தெல்லாம் வந்திருக்கீங்க பாருங்கள், நடந்து பொறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா அப்போ வந்து ஏப்ரல், அப்போ வந்து ட்ரெயின்ஸ் எல்லாம், அதாவது மீட்டர் கேஜ் காலத்தில் ப்ராட் கேஜ் எல்லாம் கிடையாது. அப்போ ரொம்ப வந்து வெயில், அது மாதிரி குளிர், அது மாதிரிலாம் உணவு விஷயங்கள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றார் பாபா. இப்போ வந்து புயல் வேற அடிச்சதான், ஒரே அந்த புயல் மண் தூசி எல்லாம் வந்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்தீங்க. ஆனால் பாபா வீட்டுக்கு வந்த உடனே, ஏன்னா ரிசர்வேஷன் ஏதோ ஆகிட்டு ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்காங்க குரூப் அது. அப்போ வந்து பாபா வந்து சரி வந்துட்டீங்க, பாபா வீட்டுக்கு வந்தோடனே ஓய்வு கிடைச்சது இல்லையா, எல்லாருமே 3 அடி வேணுன்றாங்க உட்கார்றதுக்கு, ஆனால் உங்களுக்கு 2 அடி இடம் கிடைச்சது இல்லையா. அப்போ கூட்டம் அப்போவும் வந்து எல்லாமே ஓம் சாந்தி பவன்ல எல்லாம் தங்க வச்சுருந்தாங்க. அதனால அது எப்படிப்பட்ட இதுவாக இருந்தாலும் என்னுடைய வீடு நினைக்கும் போது அது எனக்கு இனிமையாக இருக்கும் தானே அப்படின்றார் பாபா. அதனால பக்தி மார்க்கத்தில் யாத்திரைகளுக்கெல்லாம் போகிறாங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ நல்ல இடம், எவ்வளோ அழுக்கு. பக்தி மார்க்கத்தினுடைய யாத்திரைகள் எல்லாம் பார்க்கும்போது எந்தெந்த மாதிரி இடங்களில் தங்குறாங்க, போகிறாங்க, வராங்க, குளிக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இது அதுக்கெல்லாம் எவ்வளவோ மேல் இல்லையா. அதனால நீங்கள் இங்கே இருக்கீங்க பாபா வீட்டிலன்னா இது வந்து பாபாவுடைய நிழல் கொடைக்குள்ளே இருக்கீங்க, வந்துட்டீங்க. பாபா வீட்டுக்கு வந்துட்டீங்கனால நீங்கள் நிழல் கொடைக்குள்ளே இருக்கீங்க, அதனுடைய அன்பினுடைய பாலனைக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்றார். யஜ்யத்தினுடைய உயர்ந்த அந்த பூமிக்கு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. யஜ்யத்தினுடைய பிரசாதம் உங்களுக்கு உரிமை இருக்குது. யஜ்யத்தினுடைய பிரசாதத்துக்கு நீங்கள் அதிகாரி ஆகிறதுன்றது இது எவ்வளோ உயர்ந்த அது மகத்துவம் தெரியுமா. கொஞ்சோண்டு பிரசாதம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து 3 வேளை உங்களுக்கு யஜ்யத்தினுடைய அந்த பிரசாதம் கிடைக்கிதுன்னா அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து உணருங்க அப்படின்றார் பாபா.
இதெல்லாம் தெரியும் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொஞ்சம் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு தாகத்தில் இருக்காங்க, ஒரு துளி கிடைச்சா போதும்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு வந்து பிரம்மா போஜனம் வயிறு நிறைய கிடைக்கிது இல்லையா? அதனால நீங்கள் மிகவும் பாக்கியவான் ஆத்மாக்கள், பாக்கியசாலி ஆத்மாக்கள். இந்த மகத்துவத்தை உணர்ந்து பிரம்மா போஜனத்தை சாப்பிடுங்க. அப்போ சதா காலத்துக்கு உங்களுடைய மனம் மகான் ஆயிடும் அப்படின்றார். நல்லது. சதா பாபாவின் அன்பில் இருக்கக்கூடிய அன்பான ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு அடியிலையும் ஈஸ்வரிய காரியத்தில் உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா சக்திசாலி ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, சதா வெற்றியின் அதிகாரத்தை அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். வரதானம். நேரம் மற்றும் எண்ணம் என்கிற பொக்கிஷங்களின் மேல் கவனம் கொடுத்து சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடிய பல கோடி மடங்கு செல்வந்தன் ஆகுங்க. அதாவது நிறைய பொக்கிஷங்கள் நமக்கு இருக்குது. அதில் பாபா வந்து 2 பொக்கிஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சேமியுங்க, அது சேமிக்கிறதுக்கு அட்டென்ஷன் கொடுங்க அப்படின்றார். என்னென்னா நேரம் மற்றும் எண்ணங்கள். ஒவ்வொரு நேரமும் நம்முடைய எண்ணம் உயர்ந்ததாகவும் நல்லதாகவும் அல்லது சுபமாகவும் இருக்க வேண்டும். அப்போது தான் சேமிப்பு கணக்கு அதிகரித்து கொண்டே போகும். இந்த நேரத்தில் நாம் வந்து ஒன்று சேமித்தாலும் அதுக்கு வந்து பல கோடி மடங்கு கிடைக்குது. இதெல்லாம் ஒரு கணக்கு அப்படின்றார் பாபா. சங்கம யுகத்துக்கு ஆஃபர் இருக்குது. ஒன்றை சேமித்தால் போதும், அதனுடைய பலன் வந்து பல கோடி மடங்கு கிடைக்கும். அதனால ஒன்றிற்கு பல மடங்காக ஆக்கி கொடுக்கக்கூடிய பேங்க் இது, ஈஸ்வரிய பேங்க் அல்லது பரமாத்மாவுடைய பேங்க். இதில் ஒரு மடங்கு நம்ம சேமித்தோன்னா பல மடங்கு ஆக்கி பல கோடி மடங்கு ஆக்கி கொடுக்கக்கூடிய பேங்க் இது. ஆகையால் நீங்கள் இதற்காக என்ன தியாகம் செய்யணுன்னாலும் சரி, என்ன செய்யணுன்னாலும் சரி, என்ன தவம் பண்ணணுன்னாலும் சரி, பணிவாக இருக்கணுன்னாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 2 விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுங்கள். அப்போதும் நீங்கள் பதம் பதி ஆயிடுவீங்க அப்படின்றார். அதாவது மல்டி மில்லினியர் ஆயிடுவீங்க, பல கோடி மடங்கு செல்வந்தர்களாக மாறிடுவீங்க என்றார் பாபா. அப்படின்னா என்ன சொல்கிறார் பாபானா, அந்த நேரத்தை வீணாக்க வேண்டாம், எண்ணங்களை வீணாக்க வேண்டாம். அதுக்காக நீங்கள் என்ன செய்யணுன்னாலும் ஓகே, பலனை மட்டும் பாருங்கள். ஆனால் எண்ணங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. தியாகம் பண்ணணுமா, ஓகே தியாகம் செய்யுங்க. தவம் பண்ணணுமா, ஓகே தவம் பண்ணுங்க. பணிவாக இருக்கணுமா, ஓகே பணிவாக இருந்துடுங்க. வேறு என்ன செய்யணுன்னாலும் செய்யுங்க. ஆனால் இந்த 2 பொக்கிஷங்களை மட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அட்டென்ஷன் கொடுங்க. அப்போ நீங்கள் அவ்வளோ மல்டி மில்லினியராக மாறிடுவீங்க. ஸ்லோகன். மனோபலத்தினால் சேவை செய்தீர்கள் என்றால் அதற்கான பிராப்தி பல மடங்கு அதிகம் கிடைக்கும். இன்னைக்கு எல்லாம் ஒரே பாபா இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாபமும் அதே தான் சொல்லிகிட்ருக்கிறார் இல்லையா? மனோபலத்தின் மூலமாக சேவை செய்யுங்க. பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாறுவதற்கான விசேஷ முயற்சி. எப்படி பிரம்மா பாபா நினைவின் சக்தி மற்றும் அவ்வியக்த சக்தி மூலமாக மனம் மற்றும் புத்தி 2ஐயும் கட்டுப்படுத்தினார். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கண்ட்ரோல் இருந்தது. பவர்ஃபுல் பிரேக் மூலமாக மனம் மற்றும் புத்தியை கட்டுப்படுத்தி விதை ரூப நிலையை அனுபவம் செய்தார். பிரம்மா பாபா அந்த மாதிரி செய்திருக்கிறார். அதனால நமக்கு அதனுடைய முறை ப்ராக்டிக்கல் எப்படி செய்யணுன்று சொல்கிறார். பாபா நினைவின் சக்தி அவ்வியக்த சக்தி மூலமாக மனம் மற்றும் புத்தி 2ஐயும் கட்டுப்படுத்திட்டார். அதே நேரத்தில் பவர்ஃபுல் பிரேக். அதுபோல் நாம் கூட குழந்தைகளாகிய நீங்களும் என்ன பண்ணணும், பிரேக் போட தெரியணும். அதுக்கு அடுத்தது டேர்ன் பண்ணணும் அப்படின்றார். அதாவது எதில் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு, வண்டி வந்துட்டுருக்கு, நம்ம மோத போகிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் பிரேக் போடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வேறு வழியில் டேர்ன் பண்ணுவாங்க. அதுபோல் நாம் கூட என்ன செய்யணுன்றார் பாபா, பிரேக் போடுங்க, டேர்ன் பண்ணுங்க. டேர்ன் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கடைப்பிடிங்க அப்படின்றார்.
அந்த வளைப்பதற்கான சக்தியை நீங்கள் தாரணை செய்யுங்க. அப்போ புத்தியின் சக்தி வேஸ்ட் ஆகாது. மோதுனா எல்லா சக்தியும் போயிடும். அதுபோல் இங்கே வண்டி எக்ஸாம்பிள். ஆனால் நம்ம நேரில் சுபாவ சம்ஸ்காரத்தில் மோதுறோம். அப்போ பாபா மோத வேணாம், கண்ட்ரோல், மனதையும் புத்தியையும் பவர்ஃபுல் பிரேக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மோதுவதற்கு பதிலாக வேறு மாற்று வழி இருக்கா, அல்லது வளைந்து அப்படியே வளைப்பதற்கான ஏதாவது சக்தி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் டேர்ன் ஆகணும். அந்த மாதிரி ஆயிட்டிங்கன்னா உங்கள் புத்தியினுடைய சக்தி வீணாகாது. அப்போ புத்தியின் சக்தி எப்போ வீணாகலையோ அவ்வளவு அங்கே எனர்ஜி அவ்வளோ சக்தி சேமிப்பாகும், எனர்ஜி சேமிப்பாகும். அந்த எனர்ஜி சேமிப்பாகும் போது நம்முடைய பகுத்தறியக்கூடிய சக்தி அல்லது நிர்ணயிக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும் அப்படின்றார். அப்போ நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த பகுத்தறியக்கூடிய அந்த எது ரைட் எது ராங்குன்னு தெரியாமலே சில நேரத்தில் தவறு செய்கிறோம் இல்லையா? அப்போ எது சரி எது தவறுன்னு கரெக்டாக நம்ம கண்டறிந்து முடிவெடுக்கும் போது அப்போ நம்ம எல்லா சக்திகளும் நமக்குள்ளே இருக்கும். அதனால் சக்தி அதிகமாகும் அப்படின்றார் பாபா. ஓம் சாந்தி.